ஹலோ நண்பர்களே! உங்க வீட்ல வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லையா? ஸோ வெங்காயம், தக்காளி, பூண்டு இது மட்டும் இருந்தாவே போதும். சூப்பரான ஒரு வெங்காய காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்றேன். இது ஒரு 10 மினிட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா ஒரு 10 மினிட்ஸ்லயே சூப்பரா வச்சிரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க. அதுல வந்து நல்லெண்ணெய் ஊத்துங்க. காரக்குழம்பு எப்பவுமே நல்லெண்ணெய் ஊத்துனா தான் வந்து அது வந்து நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் வந்து ஒரு 3 பூண்டு முழுசா 3 பூண்ட வந்து உரிச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு பூண்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எண்ணெயில் போட்டு பூண்டை நல்லா வணக்குங்க. நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வணக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் வந்து 3 வெங்காயம் முழுசாக பெரிய பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறமா அந்த வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வணக்குங்க. 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுக்கிற மாதிரினா தக்காளி வந்து 2 தக்காளி எடுக்கணும். இப்போ இதுவே 4 அந்த மாதிரினா 3 தக்காளி எடுக்கணும். வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும். தக்காளியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக கல்லுப்பு போட்டிருக்கேன் நான். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து இருக்கிற தக்காளி எடுத்து அதில் போட்டு நல்லா வணக்குங்க. இந்த குழம்பு வந்து ஒரு 3 ரெசிபியிலே சிம்பிளாகவே பண்ணிடலாம். காரக்குழம்பு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எடுத்த உடனே புளியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க. புளியை ஊற வச்சுட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது ஒரு 10 நிமிஷத்துலேயே சூப்பராக காரக்குழம்பு பண்ணிடலாம். இது வந்து குழம்பு இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. வெங்காயம் தக்காளி வணங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. புளி ஊறிச்சுன்னா அந்த ஊறின புளியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சிட்டு அந்த வெங்காயம் தக்காளி வணங்கிருச்சான்னு நல்லா பார்த்ததுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், குழம்புத்தூள் நாங்கள் வந்து ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து காரத்தூளும் ஆச்சி குழம்புத்தூள் கடையில் வாங்கி அதை வந்து தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் வந்து 1½ ஸ்பூன் வந்து குழம்புத்தூள் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு கரைச்சி வச்ச புளியும் அதில் ஊற்றிடுங்க. அதை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இது வந்து நான் வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு புளியை ஊற்றிட்டு நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி முழுசாக ஊற்றுறேன். இந்த அளவே போதும். ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அது நல்லா கொதிச்சு வரப்போ ஒரு சைடில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் தான் ரொம்ப வாசனையாக சூப்பராகவும் இருக்கும். நல்லெண்ணெயில் வடகம் போட்டிருக்கோம். சில பேர் வந்து வடகத்தை முன்னாடியே போட்டுருவாங்க தாளிக்கிறப்போ. அப்படி போட்டால் வடகம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கடைசியில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த வடகத்தை போட்டிங்கன்னா வாசனையும் சூப்பராக இருக்கும். வடகம் அந்த குழம்போட மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வெயிட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் கரெக்டாக தரீங்கன்னா சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டாடா பாய்.